வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். பிஸ்னஸ் ERP சாஃப்ட்வேரில் எப்படி வந்து ஸ்டாக் ரீஆர்டர் லெவல் அண்டு மினிமம் ஸ்டாக் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டாக் ரிப்போர்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே எனி அப்டேஷன் உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கும். கண்டினியூ வந்து ரைட் சைடில் கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் இதேமாரி மல்டிபிள் கம்பெனிஸும் நம்ம சாஃப்ட்வேர்ஸில் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை கம்பெனி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர்ன்ற இந்த கம்பெனியை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு லாகின் 1 கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸு. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐட்டம்ஸில் போயிட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸுன்ற இந்த இடத்துல மெயின்டைன் கிரிட்டிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இது டிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ப்ராடக்ட் ஈன்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் இ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ப்ராடக்ட் ஈன்னு கொடுத்துட்டு இந்த இடம் பாருங்கள், நல்லா கவனிங்க. மினிமம் ஸ்டாக், மேக்ஸிமம் ஸ்டாக், ரீஆர்டர் லெவல் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு 10 இருக்கலாம், மேக்ஸிமம் 20 இருக்கலாம். ரீஆர்டர் அப்படின்னு வரும்போது நான் வந்து ஒரு 5 இருக்கும் போதே எனக்கு ரீஆர்டர் அலர்ட் வந்து விசிபிள் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். ஸோ மற்றபடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல HSN கோடு இருந்துச்சுன்னா GST பில் போடணுன்னா கண்டிப்பாக HSN கோடு இருக்கணும். ஸோ HSN கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்குங்க. ஸோ மெயின்டைன் பேட்ச்ன்றது வேறு கான்செப்ட்டு. நான் இந்த டாபிக்குள்ளே அது வரல. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் இதில் பர்சன்டேஜ் வைஸ் பர்ச்சேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து ஒரு 35% சேல்ஸ் ப்ரைஸும் 50% MRP ப்ரைஸும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு Alt S கொடுத்து சேவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்டாக் இருக்க இடத்துல வந்து நான் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 20 கொடுத்தனா அதனுடைய வேல்யூ வந்துடும். சேவ் பண்ணிடுறேன். இப்போது ஸ்டாக் ரிப்போர்ட்டை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த இடத்துல மேக்ஸிமம் ஆர்டர், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஐட்டம் பிலோ மினிமம் லெவல், ஐட்டம் பிலோ ரீஆர்டர் லெவல் அண்ட் மேக்ஸிமம் லெவல், அபோவ் லெவல்னு கொடுத்துரும். கிளிக் பண்ணால் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐட்டம் தான் காமிக்குது. ஏன்னா அது மேக்ஸிமம் லெவல்லேருந்து அதிகமாக இருக்குது. இப்போ சப்போஸ் அதே ஐட்டத்தை நான் திருப்பியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 22 கொடுக்குறேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லெவல் வந்து 20 தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இப்போ சேம் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் இப்போ சர்ச்சில் இந்த இடத்துல மேக்ஸிமம் லெவல் இருக்கக்கூடிய ஐட்டமெல்லாம் காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். நம்ம எதுவுமே இல்லை, யூஸ்வலாக இருக்கும் பேக்ஸ் அண்ட் லூஸ்ன்னு கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் ஐட்டம் அபோவ் மேக்ஸிமம் லெவல்னு கொடுத்து சர்ச் கொடுத்துட்டேன். சர்ச் கொடுத்துட்டா 2 ஐட்டம் காமிக்குது. ஏன்னா 22 குவான்டிட்டி இருக்குது. மேக்ஸிமம் நம்ம செட் பண்ணியிருக்கிற விட அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம்ன்றதை விட அதிகமாக இருக்குது. ரைட், இப்போ நான் ஒரு சேல்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சேல்ஸில் நியூ கொடுத்துட்றேன். என்டர் 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 பார்ட்டி என்டர் சம்திங் என்டர் அடிச்சிடும். இது யூஸ்வலாக நம்ம போடுறது தான். ஓகேங்களா? இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் ஈயை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 22 ஸ்டாக்ஸ் நீங்கள் விசிபிள் ஆகும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோன்றது இன்னொரு டேப்பில் காமிக்கிறேன். கிளிக் பண்ணியிருக்கோம். அதாவது மினிமம் 10 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 20 இருக்கணும், ரீஆர்டரில் வந்து 5 இருக்கணும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அதை வந்து நான் 22ன்றதுனால ஒரு 13 பீஸ் விற்றதாக நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். டு வாண்ட் டு பிரிண்ட்? எஸ் கொடுத்தேன்னா பிரிண்ட் வந்து. ஓகே, இப்போ நான் திருப்பி ஸ்டாக் ரிப்போர்ட் போகிறேன். ஸ்டாக் ரிப்போர்ட் சர்ச்சில் மேக்ஸிமம் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோடனே 1 தான் இருக்குது. ஏன்னா அது மேக்ஸிமம் லெவல்லேருந்து குறைஞ்சி போயிடுச்சு, ஸ்டாக் வந்து குறைஞ்சிடுச்சு. ரைட்டா? இப்போ சர்ச்சில் வந்து மினிமம் லெவல் அது என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். மினிமம் லெவலில் எல்லாமே மினிமம் லெவலில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க குறிப்பிட்ட அந்த 10 குவான்டிட்டிக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? 10 குவான்டிட்டிக்கு மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரியும் சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி, ஸோ பார்ட்டி செலக்ட் பண்ணிட்டோம். என்டர் டேட்டு இதெல்லாம் ஆசிட்டிஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பில்லை பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராடக்ட் ஈன்றதை ஒரு 3 குவான்டிட்டி
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதா போட்டுக்கிறேன். ஓகே, போட்டு ஆல் டேஸ்க் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன், முடிஞ்சு. இப்போ ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் திருப்பியும் சர்ச்சில் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல், பிலோ மினிமம் லெவல் அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தோன்னா அந்த ப்ராடக்ட் ஈன்றது காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அது 10ன்றதுக்கு மேலே இருக்குது. ஓகே, 11 ஐ மீன் அந்த லெவலில் இருக்குதுன்றதுனால உங்களுக்கு அது விசிபிள் ஆகலை. ரைட், இப்போது ரீஆர்டர் லெவல் அப்படின்னு சர்ச் பண்ணோம். ரீஆர்டர் பண்ணக்கூடிய லெவல்ஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்ன சர்ச் பண்ணோன்னா இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ ரீஆர்டர் லெவலில் இதெல்லாம் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் டி வரையும் உங்களுக்கு ரீஆர்டர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ப்ராடக்ட் இ வந்து இன்னும் வரல. திருப்பி நான் ஒரு சேல்ஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் as it is கொடுத்துட்றோம். ஸோ ப்ராடக்ட் ஈயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்டட் 10 குவான்டிட்டி காமிக்குது. இப்போ நான் வந்து ஒரு 6 குவான்டிட்டி விற்றுறேன். ஓகே, விற்றுட்டு ஆல் டேஸ்க் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ரீஆர்டர் லெவல் ரிப்போர்ட்டு ரொம்ப முக்கியமானது. ரீஆர்டர் ரிப்போர்ட்டு தான். இந்த இடத்துல வந்து நான் வந்து ரீஆர்டர் ஐட்டம் பிலோ ரீஆர்டர் லெவல், அதாவது நம்ம ஒரு லெவல் செட் பண்ணியிருக்கோம், அந்த லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் லிஸ்ட்டு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் இ வந்து உங்களுக்கு அசைன் ஆகிடும். இதுதான் வந்து இது எல்லாமே நெகட்டிவில் இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் ஒரு லெவலை செட் பண்ணியிருக்கோம் அந்த லெவலுக்கு கீழே இருக்கிறதுனாலையும் நீங்கள் அதனுடைய ரிப்போர்ட்ஸை தனியாக எடுத்துக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவலில் வச்சுருக்கோம் நம்ம. ஐட்டம் பிலோ மினிமம் லெவல், ஐட்டம் பிலோ ரீஆர்டர் லெவல், ஐட்டம் அபோவ் மேக்ஸிமம் லெவல். அதாவது ஒரு 10க்கு மேலே 10, அதாவது நான் ஒரு 10 செட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே 20 செட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஸ்டாக் இருக்கிறது, அதிகமாக ஸ்டாக் இருக்கிறது, அதை வந்து ரிப்போர்ட்டு நம்ம இப்படி தான் எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா ஸ்டாக்கும் தீர்ந்து போச்சு, இப்போ ஆர்டர் கொடுக்கணும், அதுக்கு என்ன ரிப்போர்ட் எடுக்கணும்னா ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிகவர்ட் ஆஸ் பர் ஆர்டர்ஸ். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிங்கன்னா எதெல்லாம் நெகட்டிவில் ஸ்டாக் இன் ஹேண்டு அண்டு குவான்டிட்டி டு ஆர்டர், எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்தமாரி வரும். பர்டிகுலர் கம்பெனி வச்சு ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் கம்பெனி அண்ட் ஐட்டம் குரூப் வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஐட்டம் பை ஸ்டாக் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கோடைய டீட்டெயிலை என்ட்ரு அடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஜர்னல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸு உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வேணுமோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த ப்ராடக்டை யார்கிட்டலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய லிஸ்ட்டு ஃபுல்லாகவே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதனுடைய ஹிஸ்ட்ரிஸும் இங்கே உங்களுக்கு விசிபிள் காமிக்கும். ஸோ 22 ஓப்பனிங்கில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் சேல்ஸ் 2 டைம் நடந்திருக்குது. இப்போ கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்ஸில் இந்த இதில் வந்து நீங்கள் ரிப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து சப்ளையர் வைஸும் ஸ்டாக் நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஐட்டம் வைஸு, டேட் வைஸு அண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் ஐட்டம் பர்ச்சேஸ், சிட்டி வைஸ் ஐட்டம் பர்ச்சேஸ், கஸ்டமர் வைஸ் ஐட்டம் பர்ச்சேஸ். ஓகேங்களா, பர்டிகுலர் பார்ட்டியை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பார்ட்டிகிட்ட நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எந்த ஃப்ரம் டேட் டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும். ஓகேங்களா, ஏஜென்ட் இருந்தால் ஏஜென்ட்டு, ஷோ மெயின் குவான்டிட்டி என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம், நெட் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஃப்ரம் அண்ட் 2 டேட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2025, இந்த இடத்துல 2025. ஓகே கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்டு இது பர்டிகுலர் பர்சன்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனுடைய இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்ஸும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் ரொம்ப டெப்த்தாக நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்டாக்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பேட்ச் வைஸ் ஸ்டாக் புக்ஸ், டேயில் என்ன ஸ்டாக் புக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே எல்லாமே A to Z நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.